அதிநீரக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த வருடம் இலங்கை அரசாங்கமானது 3 முக்கிய வேலை திட்டங்களுக்கு முதன்மைப்படுத்துகின்றது. இது கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இன்றைக்கு மாத்திரம் இதை ஆரம்பித்து விட்டுட்டு திருப்பி நாளைக்கு நாங்கள் செய்யாமல் தொடர்ந்து விட்டோம்னு சொன்னால் இது பெரும் திருப்பியும் உள்ள நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம். அப்படியே
நான் இந்த அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி பாலசுப்ரமணியன் ஆகிய நான் இன்று இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்கு எங்களோட வைத்தியசாலையை தெரிவு செய்து பிரதேச செயலகத்தினூடாக இந்த ஒழுங்கமைப்பை செய்தமைக்கு அத்துடன் இந்த பிரதேச செயலகத்தின் உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கு வந்து பங்கில் ஈடுபட்டுள்ள இராணுவ அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் இந்த சூழலை சுற்றி வசித்து வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொடுக்கின்ற மக்கள் மற்றும் நலம்புரி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இப்படியான பணி தொடர்ந்து நிகழ வேண்டும். இப்போ இன்று கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இன்றைக்கு மாத்திரம் இதை ஆரம்பித்து விட்டுட்டு திருப்பி நாளைக்கு நாங்கள் செய்யாமல் தொடர்ந்து விட்டோம்னு சொன்னால் இது பெரும் திருப்பியும் உள்ள நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம். அதபடியால் இதில் ஒருக்கா இன்று ஸ்டார்ட் பண்ணது அந்த தொடக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இது மாதாந்தமோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நடத்தி சென்றால் எங்களுக்கும் தொடர்ந்து எங்களோட பணியை கூட செய்கிறதுக்கு இலவாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் தான் இதை செய்யணும்னு தனியாக வைத்தியத்தையும் பார்த்து மக்களுக்கும் சிகிச்சையம் அளித்து கொண்டு இதையும் பார்க்குறது பெரிய சிரமம். அத்துடன் முந்தி இருந்த ஆளணிகள் அந்த ஆளணிகளிலே அவர்களுக்கு பொறுப்புகள் குறைக்கப்பட்டு வெளியில் வேலை செய்கிறதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அப்படியான ஆளணி தற்போது குறைந்து விட்டது. அந்த குறைந்ததுக்குரிய நிரப்பீடாக எந்த ஒரு பதிலாக எந்த ஒரு உத்தியோகத்தரும் இப்போது அனுமதிக்கப்படவில்லை. இதனால் எங்களோட வைத்திய பொறுப்பே செய்து கொண்டு நடாத்தி செல்வதற்கு பெரும் சிரமமாக உள்ளது. அதிமீது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த வருடம் இலங்கை அரசாங்கமானது 3 முக்கிய வேலை திட்டங்களுக்கு முதன்மைப்படுத்துகின்றது. அதிலே ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா, தூய்மைப்படுத்தும் இலங்கை. 2வது டிஜிட்டலைசேஷன், கணினிமயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள், அரசு வேலை திட்டங்கள். 3வதாக வறுமை ஒழிப்பு வேலை திட்டம். இந்த 3 வேலை திட்டங்களும் இவ்வாண்டுக்கான சிறப்பு வேலை திட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் 1வது வேலை திட்டம் அக்கறை கடற்கரையானது தூய்மை செய்யப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து பல கோப்பாய் மத்தியிலே நாங்கள் மரக்கன்றுகள் நாட்டியிருக்கின்றோம். இன்றைய தினம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டத்தை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய இந்த வேலை திட்டமானது குறிப்பாக எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கோப்பாய் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாக இருக்கின்ற கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களின் வழிகாட்டுதலும் நெறிப்படுத்தலுக்கும் அமைவாக இன்றைய வேலை திட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தூய்மைப்படுத்தும் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே அனைத்து பிரதேசங்களும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதனோடு இயற்கையை பாதுகாக்கின்ற, இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வையும் கொண்டு செல்ல வேண்டியது வலியுறுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த வேலை திட்டங்கள் குறிப்பாக இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இன்று செய்யப்பட்டாலும் தொடர்ந்து இந்த பிரதேசத்தை இந்த பிரதேசத்திலே வசிக்கின்ற அமைப்புகள், இந்த வைத்தியசாலை பயன்படுத்துகின்ற பொதுமக்கள் தாங்களாக முன்வைந்து இந்த தொடர்ந்து இந்த வைத்தியசாலை தூய்மைப்படுத்துகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்கள் அரசு திணைக்களங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த வைத்தியசாலைகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் வைத்தியசாலையும் வளர முடியும், அந்த பிரதேசத்தை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்க முடியும். அந்த அடிப்படையிலே நினைக்கிற வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே வைத்தியர்கள் மருத்துவ பணியில் ஈடுபடுவார்கள். அது சார்ந்த பணிகளிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டி இருப்பதன் காரணமாக இந்த சூழலை சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு இந்த மக்களை சாரும், இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற மக்களை சாரும். குறிப்பாக அவர்கள் தாமாக உணர்ந்து இந்த வேலை திட்டத்தை பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பொது சொத்துக்களை நாம் அனைவரும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். அது மக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொது சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பொதுமக்களும் தங்களான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பலதரப்பினர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வைத்தியசாலை, பிரதேச வைத்தியசாலை வைத்திய பொறுப்பதிகாரி உட்பட வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகத்தை சார்ந்த உத்தியோகத்தர்கள், பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள்,
போலீஸ் திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கே பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே